குஜராத் தான் இந்தியா, இந்தியா தான் குஜராத். அவருக்கு தமிழ்நாடு இங்க வரும்போது தான் தமிழ்நாடுன்னு தமிழ்னு சொல்லுவாரு. நேற்றுலாம் பார்த்து தமிழ் தமிழ் தொன்மையான மொழி, எனக்கு கஷ்டமா இருக்குது, வருத்தம். இங்க வரும்போது தான் சொல்லுவாரு. மலையாளத்துக்கு போனா, கேரளால போனா மலையாளம் தொன்மையான மொழி, அழகான மொழி. ஆந்திராவுக்கு போனா தெலுங்கு அருமையான மொழி. ஆனா எல்லாருக்கும் என்ன கொடுப்பாரு? மோடி அல்வா தான் கொடுப்பாரு, அல்வா தான் கொடுப்பாரு. எதுவும் 10 பைசா கிடையாது. இந்த 10 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சிகளும் கிடையாது, எந்த திட்டங்களும் கிடையாது, எந்த தொழிற்சாலையும் கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது. மத்தியில 10 ஆண்டு மோடி அரசுல யாருக்கா வேலை கிடைச்சதா? மத்திய அரசாங்கம் வேலை கிடைச்சிருக்குதா? அப்புறம் படிச்ச அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுது? 13 லட்சம் வேலை மத்திய அரசாங்கத்தை சும்மா இருக்குது. 3 லட்சம் வேலை மாநிலத்துல ஸ்டாலின் அரசுல சும்மா இருக்குது. மோடி என்ன சொன்னாரு? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பாரு. எல்லாம் வாயால தான் சொல்றது, எல்லாம் வாயால. யாருக்கு ஒண்ணும் இல்ல. யார் வாழ்றா இந்த இந்தியாவில்? 2 பேர், ஒன்னு அம்பானி, ஒன்னு அதானி. யார் இந்த அம்பானி? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 20 நாள் முன்னாடி கல்யாணம் பண்ணார் அம்பானி. எல்லாம் செல்லு வச்சிருக்கீங்க, பார்த்துருப்பீங்களே. அம்பானி ஒன்று கல்யாணத்தை எவ்வளவு? நமக்கு ஒரு குண்டுமணி தங்கம் இல்லை தாலிக்கு. எவ்வளவு தெரியுமா கல்யாண செலவு? கிட்டத்தட்ட 50,000 கோடி. எவ்வளவு? ஒரு கல்யாணத்துக்கு செலவு 50,000 கோடி. ஆனா இந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கு, தங்கம் வாங்க முடியாது இருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு சவரன் தங்கத்தை கூட கொடுக்க வக்கற்ற அரசு. இன்னைக்கு ஒரு தனிநபர் 50,000 கோடி ரூபாயை செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்றாங்க. யார் விட்டு பணம்? உங்களுடைய பணம், தனி பணம். தேச விமான நிலையத்தை உருவாக்கி கொடுத்த அரசு இந்த மோடி அரசு. யார் விட்டு பணம்? யார் விட்டு பணத்துல யார் விட்டு கல்யாணத்துக்கு நீ விமான நிலையத்தை அமைச்சு கொடுப்ப? சர்வதேச விமான நிலையம். அதுதான் இந்த அரசுக்கு மக்களை பற்றி சிந்தனை இல்லை, மக்களை பற்றி கவலை இல்லை. விலைவாசி உயர்ந்து விட்டது, வேலை வாய்ப்பு இல்லை, மாணவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். மணலே அது இல்லை, அது குடும்பமே. இப்படி இந்த அரசுல எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. எல்லா கட்டணமும் உயர்த்திட்டாங்க. மின்சார கட்டணம் 2 தடவை உயர்த்திட்டாங்க. ஏற்கனவே 500 ரூபாய் கட்டினா இன்னைக்கு 3000 ரூபான்றான். 3000 ரூபாய் கட்டணவனுக்கு 5000 6000. அவன் என்னதான் கணக்கு எடுக்கிறான், எப்படிதான் ரீடிங் பண்றான் தெரியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.